நம்ம இன்னைக்கு டைமண்ட் கட்ஸ் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கறோம். அதுக்கு 200 கிராம் மைதா, 150 கிராம் சுகர், மாவு பேச தேவையான அளவு உப்பு, தண்ணி, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 200 கிராம் மைதா, தேவையான அளவு உப்பு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி நம்ம அது குட்டி குட்டியாக பவுல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே பொடி தூவிக்கோங்க. இன்னும் நல்லா நைஸாக பரத்தி எடுத்துக்கலாம். பொடி நல்லா விதறிக்கலாம். இல்லாட்டினா இன்னொரு மாவுக்கு மேலே இன்னொன்று ஒட்டி நல்லா பொல்லாது, நல்லா கிறிஸ்பியாகவும் வராது. அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பொடி தூவிக்கணுங்கிறது. நம்ம நல்லா பரத்தி எடுத்தாச்சு. நீ நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவை டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸ் ஆக்கிட்டோம். டைமண்ட் கட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு ஆக்கி வச்சுக்கலாம். முதல்ல இதே மாதிரி எல்லாத்தையும் பரத்தி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த பரத்தி வச்சிருக்க இந்த மாவை நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் எண்ணெய் சூடானதுமே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் கலர் வந்தாச்சு. நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆயாச்சு. நம்ம எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். இது ஒரு கோட்டிங் மட்டும்தான் ஆகணும். அதனால 150 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் பாதி கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். சிரப் நம்ம நூல் பருவம் ஆயாச்சு. நம்ம இதை போட்டு கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல நல்லா குடஞ்சி விட்டுக்கலாம். எல்லா இதுலேயும் இந்த சிரப் ஆயாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஈஸியாக பண்ணிக்கலாம் வீட்லேயே.
குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், காரம் எல்லாம் இல்லை. நம்ம டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூடாரி சுற்றி நல்லா கிறிஸ்டல் ஆயாச்சு. இந்த டைமில் உடச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது எப்பவுமே இப்படி தான் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.